வணக்கம் நண்பா, இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல். இப்போ பாருங்கள், 25/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா, அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் எல்லாம் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான எல்லா அப்டேட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்ரி புக் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்மளுக்கு 24/3/2024க்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0-2-0. இந்த 0-2-0க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 0 நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா சி போர்டு 1 இல்லைனா 0 வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம எதிர்பார்த்ததில் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 0 வந்து சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 2ஆம் நம்பர் 4 நம்பர் கேசிங்கில் தான் 2ஆம் நம்பர் வந்து வந்திருக்குது. நம்ம 7ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், 7க்கு பவர் 2 இதுதான் வந்து வந்திருக்குது. நம்ம எப்போதும் சொல்கிறது தான், நம்ம இதே நம்பர் வரும், அப்படி இல்லைனா இதுக்கு பவர் நம்பர் வந்து போர்டு வைஸாக மாறி வர்றதுக்கான போர்டு வைஸாக அதே போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே நம்பர் பார்த்திங்கன்னா 7க்கு பவர் 2 நேற்று வீடியோலையும் சொல்லியிருப்பேன். 7க்கு பவர் 2 ரெண்டுமே பி போர்டில் கணக்காது. உங்கள் கேசிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2ம் 0வும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிசி வந்து வெற்றி எடுத்துருக்கலாம்ப்பா. நம்மளுக்கு சிங்கிள் போலில் 0 வந்து நம்மளுக்கு சி போலில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 1 இல்லைனா 0 இது 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். சூப்பராக வந்து பிசியில் சி போலில் சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம வந்து சிங்கிளில் வந்துருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏ போர்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்து இறங்கியிருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்து இறங்கியிருக்கும். நம்மளுக்கு 4 நம்பரில் இன்னொரு நம்பர் சேர்த்து வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. சி போர்டு கேசிங் மட்டும் நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. நம்மளுக்கு 4 நம்பர் கேசிங்கில் இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு. அதாவது டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு இன்னொரு நம்பர் வந்து இறங்கலை. ஒரே ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு நம்பர் வந்து இறங்கலை. நம்மளுக்கு வந்து இறங்கியிருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசியில் நம்மளுக்கு 0-2 அப்படின்றத சேர்த்து கொடுக்காம விட்டோன்பா. 0-2 அப்படின்றத சேர்த்து கொடுத்துருந்தா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்ம 7-0 அப்படின்னு கணக்கு பண்ணோம். அது பார்த்திங்கன்னா பவரில் வந்ததுனால 2ஆம் நம்பர் வந்துருச்சு. 2-0 அப்படின்னு வந்துருச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் பாருங்கள், நம்மளுக்கு வந்து 0 நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா 2-0 அப்படின்றது சேர்த்து கொடுக்கல. ஆல் போர்டு மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆல் போர்டில் 1 இல்லைனா 0 இது 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 வந்து ரொம்பவே சூப்பராக 2 போர்டில் வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2ல் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு இன்றைக்கி 0 வந்து 2 போர்டில் வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சி போர்டில் மட்டும் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சி போர்டில் 0 சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம ஆல் போர்டில் கொடுத்தது சி போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரா நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர், ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 2லேருந்தும் நம்மளுக்கு வரல. இன்றைக்கி 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9 எதுவுமே நம்மளுக்கு உள்ளே வந்து இறங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து இறங்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 2ஆம் நம்பர் வந்து 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து வந்து உள்ளே வந்து இறங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா 0 வந்து இறங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர்லேருந்தும் வந்திருக்கு. நம்ம எப்போதும் சொல்லிட்டு வர்றது தான், 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டுருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் 19ஆம் தேதி 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து வந்துச்சு. 1 2 3 4 5 6 நாள் இன்றைக்கி கூட 6 நாள் பார்த்திங்கன்னா 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துட்டுருக்குதுன்பா. 6 நாள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்குது. அதுதான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 9-2-8லேருந்து 2ஆம் நம்பர் வந்து உள்ளே இறங்கியிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை வந்து டார்கெட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்க நம்பரில் ஒரு நம்பர் வெற்றி கிடச்சிருக்கு. அதுதான் சூப்பரான மாசான வெற்றி. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் நம்ம வந்து பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்காம விட்டுட்டோம். டபுள்ஸில் வந்ததுனால டபுள்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இல்லைனா 00 22 அப்படின்றத கொடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, அடுத்து பாருங்கள் 25/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள். வின்மின் ட்ரா நம்பர் பாருங்கள் 762. ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் பாருங்கள் 9 7
1 7 5 7. ரெண்டாவது ட்ரையல் நம்பர் பாருங்கள் 6 4 1 9 5 5. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேனலுக்கான அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 4 நம்பருக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 2 7 6 1, பி போட பொறுத்த வரைக்கும் 2 7, சி போட பொறுத்த வரைக்கும் 4 9 5 0. இந்த 4 நம்பருக்கான கெஸிங். இதுலேருந்து ஒரு 2 நம்பராச்சும் பாஸ் ஆகும் போர்டு வைஸா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசியில் சிங்கிள் போலில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் 1, பி போட பொறுத்த வரைக்கும் 8 4, சி போட பொறுத்த வரைக்கும் 5 0. சிங்கிள் போலில் தான் நம்ம வந்து எடுக்கிறது. சி போலில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பர் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக வருது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 2 நம்பரை நம்ம இப்போது அப்படியே ட்ரை பண்ணி 2 நம்பரே ட்ரை பண்ணிங்கனாலும் ஒரே போலில் 2 நம்பரே ட்ரை பண்ணிங்கனாலுமே வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நம்பரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பாஸ் ஆகுது, ஒரு நாள் ஃபெயில் ஆகுது, அப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்குது. இல்லை 2 நாள் கூட கண்டினியூவாக பாஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு. சி போர்டு கெஸிங் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு. அதனால் நம்ம வந்து இந்த 2 நம்பரை கொடுத்துட்டு வர்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போர்டு கெஸிங் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பரும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலான்பா. 2 நம்பரும் வந்தது அப்படின்னா நாளைக்கு பி போர்டு கெஸிங் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செமையாக இதே நம்பர் இதே போர்டில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலான்பா. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, நாளைக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலான்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8 0 0 4 5 8 5 4 1 4 1 8. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இதில் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் 1 பவர் 6 ஏ போலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவரில் கணக்கில் வச்சுங்க. 1 இல்லைனா 1 பவர் 6 ஏ போலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 7 பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 2 போலில் ஏதாச்சும் ஒரு போலில் 2 இல்லைனா 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அது கம்மியான கெஸிங்கில் கிடச்சிருக்கனால அதை வந்து நான் இங்கே வந்து சிங்கிள் போலில் நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக கிடைக்காதனால சிங்கிள் போலில் கொடுக்கல. அது 8 4 பார்த்திங்கன்னா பி போலில் கணக்காகுது. இந்த 8 4 பார்த்திங்கன்னா பி போலில் கணக்காகுது. அதனால் வந்து 8 4 பி போலில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. சி போர்டு பார்த்திங்கன்னா 5 0 5 0 பார்த்திங்கன்னா சி போர்டில் கணக்காகுது. ரெண்டுமே பவரில் கிடச்சிருக்கிறதுனால ரெண்டுமே 5 0 சி போர்டில் கணக்காகுது. சி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8 3 பவரில் வர்றதுனால பி போர்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் மட்டும் பி போர்டில் கணக்கில் வச்சுங்க. பவரில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் கணக்கில் வச்சுங்க. இந்த 8 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வேறு கெஸிங்கில் கிடைக்கிறது, இது வேறு கெஸிங்கில் கிடைக்கிறது. இது பார்த்திங்கன்னா சார்ட் கெஸிங்கு அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ட்ரிக் மூலியமாக நம்ம வந்து ட்ரிக் கெஸிங் எடுக்கிறது. இதுதான் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிட்ருக்கு. சிங்கிள் போலில் கிடைக்கிறது இதுதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு 4 நம்பர் எந்த ஒரு நம்பரும் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் போர்டு வைஸாக உங்களுக்கு ட்ரை பண்ண ஒரு டவுட் இருந்தால் நம்மளும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் நம்ம கொடுக்குறதுல வந்து கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. 4 நம்பரில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 நம்பராச்சும் கரெக்டாக இதே போர்டில் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 4 நம்பரை வந்து எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு என் கெஸிங்கில் இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு இப்போ 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்கல, ஆனால் ஸ்ட்ராங்காக இதில் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் இருந்தால் ஏபியில் கணக்கில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கேன். நிறைய நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக போடுறது பார்த்திங்கன்னா இதுதான் சிங்கிள் போலில். இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக பட்டதுன்னா உங்களுக்கு 2 7 என்னோட ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லாமல் உங்களுக்கு 2 7 ஸ்ட்ராங்காக பட்டது அப்படின்னா இந்த நம்பர் ஏபியில் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த நம்பர் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இது நம்ம கொடுக்குறது. போர்டு வைஸாக இதே போர்டில் வரும் அப்படின்றதுனால நம்ம இது கொடுக்குறது. ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 0 5 1 9 5 1 7 9 6 8 0 2 8 5 6 4 5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 8 5 6 4 5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 4 8 4லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 8 4லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு 8 4லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நாளைக்கும் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம்பா. அப்படி இல்லை அப்படின்னாலும் 1 5 0 இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 1 5 0 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும். 8 4லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கெஸிங்கில் கிடச்சிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரா நம்பர்லேருந்தும் பவர் நம்பர்லேருந்தும் வரல. இருந்தாலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
7 7க்கு பவர் 2 ரெண்டுமே இதில் கிடச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 7 7க்கு பவர் 2 நம்மளுக்கு ஏபியில் கணக்காகுது 7 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 6க்கு பவர் 1 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கணக்காகுது. ஓகேங்களா, 7 2 ட்ரா நம்பர் வச்சு கேசிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேசிங் எடுத்துங்க போர்டு வைஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து நம்ம வந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 9 5 5 9 5 5ல் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா சி போர்டில் கணக்காகுது. 2 நம்பருமே சி போர்டில் கணக்காகுது. ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக சி போர்டில் கிடச்சிருக்குது, 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வந்துருக்குது, வரலாம். சி போர்டில் 5ஆம் நம்பர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகேன்பா. நம்ம அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். டெலிகிராம் சேனலில் புக்கிங் எல்லாமே அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி அது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.